புரட்சி தமிழர் அருமையான எடப்பாடியார் அவர்களுக்கு இன்று 70வது பிறந்த நாள் விழா. தமிழகம் முழுவதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 2 கோடி உடன்பிறப்புகளும் கழக நண்பர்களும் இன்று புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டங்களில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி மக்களோடு இணைந்து இசைந்து தங்களுடைய பணிகளை ஆற்றி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு திருநாளாக பெருநாளாக இருக்கிறது. வர இருக்கின்ற இந்த 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு இருக்கிறது. அந்த தேர்தலில் மகத்தான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையோடு இன்று கழக உடன்பிறப்புகள் சாரசாரியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றுகின்ற தனிப்பெரும் தலைவராக அருமையான எடப்பாடியார் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. பெரும்பாலும் எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட்டம் குறைந்துவிடும், பல்வேறு பேர்கள் வரமாட்டார்கள் என்கிற நிலையில் பல்வேறு கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த மாத்திரத்தில் இன்றைய தினம் எடப்பாடியார் அவர்களுடைய கரங்களில் எதிர்க்கட்சியாக இருந்த போதிலும் கூட இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளை முதலமைச்சராக வரக்கூடியவர் இவர்தான் என்கிற நம்பிக்கையில் பொதுமக்களும் கழக உடன்பிறப்புகளும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசுக்கு எதிரான கருத்துக்களை எதிரான வாக்குகள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விழுந்திருக்கிறது. இது ஒரு மௌன புரட்சியாக ஏற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மின்வெட்டு அதிகமாக இருக்கிறது, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இப்போது 4ஆம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய இது இருக்குது, கோடு எலெக்ஷன் கோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் திமுக அரசாங்கம் செய்யவில்லை. இந்த மின்வெட்டு அங்கங்கே கிராமப்புறங்கள்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம், நகர்ப்புறங்கள் எல்லாம் ஏசியெல்லாம் ஒர்க் பண்ணலை, லோ வோல்டேஜாக வருது. இதெல்லாம் உடனடியாக இந்த அரசாங்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும். மின்வெட்டு விலையை மாத்திரம் அதிகப்படுத்தி விட்டார்கள். 100 யூனிட்டு கட்டும் ஒரு ரேட்டு, 200 வந்தால் ஒரு ரேட்டு, அதுக்கப்புறம் 300 வந்தால் ஒரு ரேட்டு என்று மின்சார விலையை மாத்திரம் உயர்த்திவிட்டு மின் உபகரணங்களுக்கு தேவையான மின் பகிர்வுகளை சரியான முறையில் மக்களுக்கு செய்யவில்லை. இப்படியே போனால் கடுமையான மின்வெட்டை சந்திக்க நேரிடும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீட்டெடுத்து விட்டார். அவர்தான் பொதுச் செயலாளர். இப்போதும் எப்போதும் இனி வருகிற காலங்கட்டிலும் அவரே பொதுச் செயலாளராக தொடர்வார்.